இங்க பாருங்க கிரேட் 12 சிபிஎஸ்சியில் எக்ஸசைஸ் 5.7 11th சம் ரொம்ப குட்டி சம். பட் இதுல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த y வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் y வந்து y இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ காஸ் எக்ஸ் 5 இன்டூ காஸ் எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ சைன் எக்ஸ் கிவன் ஃபர்ஸ்ட் அப்படியே தேதி. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஹிண்ட் சொல்லியிருக்கேன். y1 தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதோட இன்னொரு பேர் dy by dx. y1 dy by dx y dash எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். y2 னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதோட இன்னொரு பேர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா y டபுள் டேஷ் எல்லாமே சேம் நேம் தான். இங்க நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போயிட்டு இருக்கு. அப்ப நான் வந்து y யோட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? y1. சரிங்களா? நான் y1 யூஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் y2 யூஸ் பண்ணிப்பேன், அப்புறம் y2க்கு பதிலாக செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் போடணும். இப்போ y யோட டிஃபரன்ஷியேஷன் y1 னா 5 அப்படியே வச்சுக்கணும். 5 கான்ஸ்டன்ட், ஆனால் அது மல்டிப்ளைல இருக்கு. Then keep the 5 as it is. Cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சு. மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கணும். 3 வந்து கான்ஸ்டன்ட் தான், பட் அது மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல. Keep the 3 as it is. sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Keep the minus in the front. Minus 5 sin x. அதுக்கப்புறம் minus 3 cos x. So this is what actually purest form of y1. இந்த y மட்டும் நான் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அகெயின் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அகெயின் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ y1 ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? y2 வருங்களா? மைனஸ் 5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 5 அப்படியே வச்சுக்கோங்க. sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. அப்புறம் வந்து இந்த cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும்? மைனஸ் sin x வரும். கரெக்டுங்களா? cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் sin x. அப்போ d by dx of cos x is equal to minus sin x. அப்போ இந்த ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கு, அது பிளஸ் ஆ மாறிடும். 3 அப்படியே தான் போட்டுக்கணும். cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x, அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறிடுச்சு. இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து என்ன காமன் எடுக்கலாம்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து மைனஸ் காமன் எடுக்கணும். மைனஸே இல்லை, பட் இருந்தாலும் இது நம்ம காமன் எடுக்கணும். அப்போனா தான் எனக்கு y வரும். அப்போ மைனஸ் காமன் எடுத்துட்டா 5 இன்டு காஸ் எக்ஸ், இந்த பிளஸ் என்னவா மாறிடும்? மைனஸா மாறிடும். 3 இன்டூ சைன் எக்ஸ். இது வரைக்கும் வந்தாச்சு. இந்த டப்பா இருக்கு இல்லைங்களா? டப்பா கிட்ட பேரு 5 காஸ் எக்ஸ் மைனஸ் 3 சைன் எக்ஸ். அதுக்கு என்ன பேருன்னு y. சரிங்களா? y. இந்த y2 ஓட எக்ஸ்பான்ஷன் வந்து d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இப்போ நான் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டேன் y2 ஓட இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் y இந்த சைடு கூட்டு வந்துருங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் minus y will become plus y is equal to 0. Hence proved. Okay, this is the final answer. இதை ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.